மக்களே, இயற்கை விவசாயம்னு ஒன்று கையில் எடுத்து அதை சந்தைக்கு கொண்டு வந்து அதில் லாபம் பார்க்குறது அப்படிங்கிறது ரத்த கண்ணீர் வடிக்கிறதுக்கு சமம். நான் வந்து ரெகுலராக பால், காய்கறி எல்லாம் வாங்குகிறேன். அந்த தோட்டத்துக்கு போயிருந்தேன். பீட்ரூட் ஃபார்ம் 2-3 நாளாக இந்த ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துருக்கலாம். நல்லா பார்த்துக்குங்க. நிறைய பேர் அக்கா அந்த பீட்ரூட் ஃபார்ம் எங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். பீட்ரூட் வந்து மண்ணுக்கு மேலே அந்த ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி வந்துச்சுனாவே என்னை எடுத்துருமா அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம். ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இந்த பீட்ரூட் ஃபார்மில் பார்த்திங்கன்னா அவ்வளோ களைச்செடிகள், பார்த்தீனியோ அந்த குப்பைக்கீரைன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம். ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு களைக்கொல்லியும் அடிக்கல. வெண்டைக்காயும் அவரைக்காயும் கதையை கேட்டால் கண்ணீர் வருதுங்க. அத்தனை பாத்தீனிய செடி, அத்தனை அஸ்வினி பூச்சி. பாத்தீனிய செடிக்கு மட்டும் காசுன்னு சொன்னா தங்கம், இன்னைக்கு நான் தான் சாமி கோடீஸ்வரினாங்க. 1/2 மணி நேரமாக 2 பேரும் தேடி கண்டுபிடிச்சதுல 1 கிலோ வெண்டைக்காய் தேரிச்சுங்க. கதையை கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.